ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கார அரிசி கொழுக்கட்டை இனிப்பு கூழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் கார பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அதை நல்லா 2 தண்ணி கழுவி நல்லா வாஷ் பண்ணி ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. இப்போ நான் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் நீங்கள் டைம் கொடுத்து ஊற வச்சாலுமே நல்லது தான். இப்படி நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு அதை ஒரு ஜல்லி வச்சு அதில் தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சுடுங்க. ஆனால் இந்த தண்ணி நீங்கள் 2-3 தண்ணி கழுவிட்டு வைக்கும்போது இந்த தண்ணியில் அதில் சத்தெல்லாம் இறங்கியிருக்கும். தண்ணியே சிகப்பாக இருக்கும். அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எவ்வளோ ரெட் கலரில் இருக்குல்ல, இந்த தண்ணியை நம்ம சேர்த்தே யூஸ் பண்ணுவோம். அது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நான் அரிசியை அரிச்சு வச்சுட்டேன். இப்படி தண்ணியை நல்லா வடிகட்டி இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் நம்ம இந்த அரிசியை போட்டு நல்லா மிக்சியில் அரைக்கணும். உங்களுக்கு நல்ல அரிப்பு நல்லா கொஞ்சம் பரபரன்னு இருக்கிற மாதிரி அரிப்பாக இருக்கும். ரொம்ப நைஸாக அரிக்கக்கூடாது. கொஞ்சம் நரன்னு அரிச்சிக்கோங்க. அது போல் அரிங்க. இல்லை உங்களுக்கு அரிக்க விருப்பம் இல்லைன்னா கூட ஒரு டைம் கொஞ்சம் மிக்சியில் நல்லா கூட கொஞ்சம் ஓட விட்டு நீங்கள் அப்படியே செஞ்சாலுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். அரைச்சி நான் ஒரு அரிப்பு வச்சு நல்லா அரிச்சிக்கிறேன். ஏன்னா அப்படி செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருக்கணும். இந்த மாதிரி அரிப்பு போட்டு அரிக்கிறேன்னா கீழே நியூஸ் பேப்பர் போட்டிருக்கேன். ஏன்னா அது நல்லா அரிச்சிக்கிறதுக்காக நான் அப்படி பண்ணியிருக்கேன். இது போல் நல்லா அரிச்சு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஒரு தேங்காய் நீங்கள் திருவி வச்சுக்கோங்க. தேங்காய் இதில் ரொம்ப வேகாது. நல்லா லைட்டாக தான் வெந்துடுறதுனால நல்லாயிருக்கும் தேங்காய் இருக்கும்போது. இப்போ நான் இடித்து அரிச்சு முடிச்சுட்டேன். இந்த அருக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னா, மாவும் இருக்குது, அந்த தண்ணியும் இருக்குது. இது நான் தேங்காய் திருவி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னோன்னா, அந்த மாவு அதில் கொஞ்சம் மாவை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்படி கொஞ்சமாக எடுத்தாலே போதும். அது கூட தேங்காவும் கொஞ்சமாக எடுத்து அதில் வச்சுக்கணும். இப்போது இதிலேருந்து உப்பு கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன். ஏன்னா லைட்டாக போடுங்க, அப்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நம்ம வேறு இனிப்பு எதுவும் சேர்க்காததுனால. இப்போ இது உள்ள கொஞ்சமாக தேங்காய் பூ நான் எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு ஓரமாக தேங்காய் பூ எடுத்து இந்த கிண்ணத்தில் மாவு கூட நான் வச்சுக்கிறேன். எதுக்குன்னா இது நம்ம கூழ் செய்கிறதுக்காக. இதை ஓரமாக வச்சுடுங்க. இப்போ அந்த தேங்காய் அவ்வளோத்தையும் இதுக்குள்ளே போடுங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்குல்ல, அதில் கொஞ்சமாக ஊற்றணும். இதுக்கு மொத்தமே நம்ம சின்ன கையளவு எடுத்தோம்னா 2 கையளவு தண்ணி தான் தெளிக்கணும். காரணம் என்னென்னா, இது கொஞ்சம் மாவு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த தேங்காய் துருவல் போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடும்போது. அதனால் நம்ம போடுறோம். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அப்படி கொஞ்சமாக இதை மட்டும் ஒரு 2 நிமிஷம் நீங்கள் பொறுமையாக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது போல் பிசைங்க. யார் வேணாலும் இது சாப்பிடலாம். இது நமக்கு இனிப்பு ரொம்ப அதிகம், கொலஸ்ட்ரால் எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை. யாராக இருந்தாலும் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் தேவை அப்படின்னு சொன்னால் சாப்பிட்லாம். எவ்வளோ வயசானவங்களாக இருந்தாலும் சாப்பிட்லாம், யார் வேணாலும் சாப்பிட்லாம். இது நீங்கள் எந்த பயம் பயப்பட தேவையில்லை. இப்போ நான் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போது அந்த தண்ணியை அடுப்பில் ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அந்த சிகப்பு கலர் அந்த அரிசி தண்ணி இருந்துச்சுல, அதே தான் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சமும் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாவு இப்படி பிடிச்சா பிடிபடணும். இந்த அளவுக்கு பதத்தில் இருக்கணும். இப்போ இந்த பதம் கரெக்டாக இருக்கும்னு நான் வச்சுருக்கிறேன். இப்போது தண்ணி நல்லா கொதிக்கணும். நல்லா கொதித்த பிறகு போட்டிங்கன்னா மாவு கரையாது, நல்லாவே இருக்கும். இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு இப்போ அது எல்லாத்தையும் ஒரு இதில் உருண்டை வச்சுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தகன்னு கொதிக்குதா. இந்த மாதிரி தண்ணி கொதிக்கணும். அப்போ தான் நம்ம அந்த உருண்டையை போடணும். அதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோன்னா மாவு கரைஞ்சிரும். அதனால் இப்போது கரெக்டான பக்குவம். இப்போ இப்படி எல்லாத்தையுமே போட்டுடுங்க. போட்டுட்டும் 1 நிமிஷம் நம்ம அதை கிளறக்கூடாது. அப்படியே அமைதியாக விட்டுடணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கிளறணும். இப்போது இதை எல்லாத்தையும் ஒன்றா உள்ளே சேர்த்துருங்க. எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடுங்க. போட்டுட்டு அப்படியே 1 செகண்ட் விட்டுருங்க. விட்ட உடனே அதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா அது கொதி வரும். அப்போந்தான் நீங்கள் திரும்ப அதை கிளறி விடணும். அதனால் இப்படி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க. இப்படி எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 நிமிஷம் அப்படியே விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் அப்படியே கிளறுங்க. தண்ணி உங்களுக்கு கூட கொஞ்சம் தேவைப்பட்டாலும் வச்சுக்கலாம். எனக்கு இந்த அளவு போதுமானது. அதனால் நான் இந்த அளவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் எடுத்துருக்க மாவை பொறுத்து உங்களுக்கு எவ்வளோ மாவு வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். எவ்வளோண்டு வேணாலும் நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இப்போது கொதிச்சிருச்சு. இப்போது லேசாக பரட்டி விடுங்க. அப்போ அடியிலலாம் ஒட்டியிருக்காது. இப்படி எல்லாமே இதாக இருக்கும். இப்படியே இன்னொரு 2 நிமிஷம் நேரத்துக்கு அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா வேகிறதுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போது நல்லா அப்படியே கிண்டி விட்டு நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். நல்லா வெந்துடும். அந்த வெந்ததுக்கப்புறமா இப்போது இந்த கிடக்குதா, இப்போ நல்லா வேகட்டும். வேகிறதுக்குள்ளே இப்போ வெந்துட்டா பார்க்குற பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ இப்படி வெட்டி பார்த்தீங்கன்னா நடுவில் நல்லாவே பச்சை மாவு இல்லாத மாதிரி இப்படி நல்லா வெந்த மாதிரி தெரியும். இப்போ எல்லாத்தையும் அப்படியே வடிகட்டி எடுத்துடுங்க.
இப்படியே தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக வடிச்சிட்டு அப்படியே எடுத்துடுங்க. எடுத்துட்டு இது கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம அந்த தண்ணியில் தான் நம்ம கூழ் செய்ய போகிறது. இப்போது நம்ம எடுத்து வச்சோம்ல தனியாக மாவு, அந்த மாவை மட்டும் முதல்ல கரைச்சி அந்த அடுப்பில் இருக்கிற பாத்திரத்துக்குள்ளே ஊற்றணும். கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை கரைச்சி அது உள்ளே ஊற்றணும். இப்போ நான் இதெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே வெந்துடும். தேங்காய் இதில் எவ்வளோ போட்டிங்கனாலும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நம்ம போடுறது. தேங்காய் வந்து உடம்புக்கு நல்லது தான். தேங்காய் ரொம்ப முருகி வச்சு சாப்பிட்டாதான் அது கொழுப்பு சத்துன்னு சொல்லுவாங்க. இது அந்த மாதிரிலாம் ஒன்றும் இருக்காது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டேன். இப்போ கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாவை நான் இந்த போடுறேன், ஆனால் தேங்காவை எடுத்துடுறேன். அந்த மாவை மட்டும் தண்ணி ஊற்றி கரைங்க. ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி அப்படியே கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அப்படியே அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்குல்ல, அது கூட அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்போ இந்த கரண்டி எடுத்துகிட்டு வேறு கரண்டி ஒன்று நான் போட்டுக்கிடுவேன். இப்போ நான் போட்டிருக்கேன். அதை வச்சு அப்படியே நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டிங்கன்னா அப்படியே அடியிலலாம் ஒட்டெல்லாம் செய்யாது. வேறு ஒரு கரண்டி நம்ம மோந்துக்கிற மாதிரி உள்ள கரண்டியானாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் அது அப்படியே நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்த உடனே ஒரு செகண்ட்லேயே அது நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய், வெல்லம் இது 2 போடணும். வெல்லம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அதெல்லாம் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக போட்டாலே இனிப்பு ஓரளவு நல்லாவே வந்துடும். அதனால் நான் வந்து இப்போ போட்டிருக்கேன். போட்டுட்டு அந்த தேங்காய் துருவலையும் உள்ளே போட்டுட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டும்தான். அவ்வளோதான். வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ கூழ் ரெடி ஆகிடுச்சு. இந்த திக்னஸ் குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு கிளாஸில் ஊற்றி இதை குடிச்சிட்டு இது கூடயே அந்த கொழுக்கட்டையும் கடிச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம். சூப்பராக இருக்கும். ஆனால் உண்மையிலே நாங்கள்லாம் இது அந்த காலத்துலேருந்து நாங்கள் இது சாப்பிட்ற பொருள் தான். எங்கள் கிராமத்துலலாம் இது நல்லா செய்வாங்க. அதனால் நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், இதை எடுத்து குடிங்க. அதில் ஒன்று எடுத்து கடிச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு இந்த கொழுக்கட்டையை இது வந்து நமக்கு வந்து கார அரிசி உடம்புக்கு எவ்வளோ சிகப்பரிசி, அது எவ்வளோ நல்லது. உங்களுக்கு இது போல் நீங்கள் செய்யும்போது யாராக இருந்தாலும் சாப்பிட்லாம். சும்மா இருக்கிற டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு ஹெல்த்து நல்லதும் கூட, ஆரோக்கியமும் கூட. நம்ம எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ்வோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.